Hi everyone, this is from Sabir IAS Academy. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா லட்சத்தீவில் கண்டறியப்பட்ட புதிய நண்டு. ஸோ லட்சத்தீப் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய யூனியன் 8 யூனியன் பிரதேசங்கள்ல ஒன்று. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய 36 தீவுகள் இதுல வந்து இருக்கின்றன. இதுல பாத்தீங்க அப்படின்னா 10 தீவுகள்ல வந்து மக்கள் வந்து வசிக்கிறாங்க. இதுல இருக்கக்கூடிய ஒரு தீவு பாத்தீங்க அப்படின்னா அகத்தி தீவு. இங்க பாத்தீங்க அப்படின்னா கோரல் ரீவ்ஸ் வந்து அதாவது பவள பாறைகள் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பல்வேறு கடல் உயிரினங்களுக்கு வந்து பாதுகாப்பு அரணாக இந்த அகத்தி தீவானது இருக்கிறது. இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு புதிய டைப்பான நண்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனுடைய பேர் வந்து கலாத்தியா. ஸோ அப்படிங்கிற அந்த இனத்தை வந்து சேர்ந்தது. நார்மலா இந்த இனத்தை சேர்ந்த நண்டுகளை வந்து ஸ்குவாட் லாப்ஸ்டர் அப்படின்னு பொதுவா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொதுவா வந்து இதை வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா இந்த கலாத்தியா அப்படிங்கிற இந்த புதிய வகை நண்டுக்கு வந்து யாருடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கு அப்படின்னா கடல் உயிரியல் துறையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளை வழங்கிய அண்ணாமலை பல்கலைக்கழக கடல் அறிவியல் துறை முன்னாள் இயக்குனரும் புல முதல்வருமான தா பாலசுப்ரமணியனுடைய பேரை தான் இந்த நண்டுக்கு வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதாவது கலாத்தியா பாலசுப்ரமணி அப்படிங்கிற இந்த புதிய வகை நன்றுக்கு வந்து இந்த பெயர் வந்து சூட்டப்பட்டுள்ளது. ஸோ இது எப்படி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஎன்ஏ பகுப்பாய்வின் மூலம் தான் இந்த புதிய இனத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதை வந்து சர்வதேச விஞ்ஞானிகளும் இதை வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. அங்கீகரிக்கப்பட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா உலகளாவிய உயிரின வகைப்பாடு இதழான ஜூடாக்ஸாவில் இது வந்து வெளியிடப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மாநிலம் முழுவதும் தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு. ஸோ இது முதல்ல பாத்தீங்க அப்படின்னா நவம்பர் 15, 2025 ஆண்டு ஃபர்ஸ்ட்ல வந்து சென்னை மாநகராட்சியில் அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய அந்த முனிசிபல் கார்பரேஷன்ல தான் இந்த திட்டம் வந்து முதலாக கொண்டு வரப்பட்டிருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா அந்த திட்டத்தை வந்து February 1, 2026 வந்து நகராட்சி மற்றும் பேரூர் ஆட்சிகளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதன் மூலம் பாத்தீங்க அப்படின்னா 1.29 லட்சம் பேர் வந்து பயனுள்ள வகையில வந்து இந்த காலை உணவு திட்டம் வந்து விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து சென்னையில் இருக்கக்கூடிய மாநகராட்சியில மட்டும்தான் தொடங்கப்பட்டிருக்கும். நவம்பர் 15ஆம் தேதி இதை இப்ப என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதாவது ரூரல் பாடிஸ் பஞ்சாயத்துக்கு இந்த திட்டம் வந்து செயல்படுத்தல, அர்பன் லோக்கல் பாடிஸுக்கு தான் திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அர்பன் லோக்கல் பாடிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல பகுதி 9A வந்து முனிசிபாலிட்டிஸ் அதை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 243P இருந்து 243Z வரைக்கும் வரும். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மக்களுடைய அந்த பாப்புலேஷன் அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அர்பன் ரூரல் அப்படின்னு அதனோட டென்சிட்டி அடிப்படையில வந்து பிரிப்பாங்க. பிரித்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அர்பன் பாடிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லெவல்ஸ் வந்து டவுன் பஞ்சாயத், ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா முனிசிபல் கவுன்சில், ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா முனிசிபல் கார்பரேஷன். ஸோ இந்த ஹையார்கியில தான் இருக்கும் அர்பன் லோக்கல் பாடிஸ். இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா முனிசிபல் கார்பரேஷன் அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய இந்த கார்பரேஷனுக்கு மட்டும்தான் அறிவிச்சிருப்பாங்க. இப்போ இந்த முனிசிபல் கவுன்சிலுக்கும் டவுன் பஞ்சாயத்து அர்பன் லோக்கல் பாடிஸுக்கும் சேர்த்து எல்லாருக்குமே அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதன் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா 25 மாநகராட்சிகள், 145 நகராட்சிகள் மற்றும் 479 பேரூராட்சிகளில் பணிபுரியும் 1,29,689 தூய்மை பணியாளர்கள் இந்த திட்டத்தின் கீழ் பலனடைவார்கள். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா February 12ஆம் தேதி நாடு தழுவிய வேலை நிறுத்தம் தொழிலாளர் சங்க கூட்டமைப்பு அறிவிப்பு. ஸோ இந்த டாபிக் வந்து நம்மளுடைய அந்த எக்ஸாம் ரிலேட்டடாக எப்படி லிங்க் ஆகும் அப்படின்னா Group 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் ப்ரெஷர் குரூப்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ ப்ரெஷர் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
ஒரு குரூப் ஆஃப் தொழிலாளர்கள் வந்து இதில் இருப்பாங்க. ஸோ இவங்க அந்த கவர்மெண்ட் பாலிசிக்கு எகெயின்ஸ்டாக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய அந்த நலனுக்காக போராடக்கூடியவர்கள். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் குரூப்ஸ்ன்னு சொல்லும்போது அக்ரகிரேரியன் குரூப்ஸ் வருவாங்க. இவங்க வந்து அந்த விவசாயத்தை சார்ந்தவர்கள். ஸோ அவங்களுக்கு எதிராக கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு சட்டங்கள் கொண்டு வரும்போது என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷரை கொடுத்து அந்த சட்டத்தை மாற்றுவதற்காக போராடுவார்கள். அதே மாதிரி ப்ரொஃபஷனல் அசோசியேஷன் சொல்லும்போது இதில் வந்து இந்த ஆல் இந்தியா மெடிக்கல் அசோசியேஷன். ஸோ இவங்க வந்து அந்த டாக்டர்ஸ். ஸோ இவங்க வந்து அவங்களுடைய அந்த நலனுக்காக, அவங்களுடைய அந்த தொழிலுக்கு ஏற்ற நலனுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அது கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்து அந்த திட்டங்களுக்கு எதிராக போராடுவாங்க. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொழிலாளர் சங்க கூட்டமைப்பு வந்து இதை வந்து அந்த நாடு தழுவிய வேலை நிறுத்தத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 10 தொழிலாளர் சங்கங்கள் வந்து இந்த கூட்டமைப்பு ஏற்படுத்தி தான் இந்த வேலை நிறுத்தத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது ரீசெண்டாக நமக்கு சாந்தி பில் கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது சஸ்டைனபிள் harnessing advancement for nuclear transforming bill. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அணு சக்தியில வந்து பப்ளிக் தான் மொத்தமா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மேனேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த சட்டத்தின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இனி பிரைவேட்டை என்ன பண்ண போறாங்கன்னா இந்த அணு மின் உற்பத்தியில வந்து இன்க்ளூஷன் பண்ண போறாங்க. அதுக்காக தான் இந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை பிரைவேட் கையில கொடுக்கும்போது அங்கே வேலை பார்க்கக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கு வந்து பிரைவேட்ல போகும்போது அவர்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் அதே மாதிரி அந்த ஒர்க்கிங் டைம் ரிலேட்டடாகவும் நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அதுக்காக தான் இந்த சட்டத்தை வந்து திரும்ப பெறுவதற்காக இவங்க வந்து இந்த வேலை நிறுத்தத்தை அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா பிபிஜி ராம்ஜி அப்படிங்கிற ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. முன்னாடி வந்து மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் குவாரண்டி ஸ்கீம் அப்படின்னு இருந்திருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா 2005 கொண்டு வந்திருப்பாங்க நேஷனல் ரூரல் குவாரண்டி ஸ்கீம். இது அப்புறமா 2009 வந்து மகாத்மா காந்தி அப்படின்னு பேர் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு விபிஜி ராம்ஜி, அதாவது விக்ஷித் பாரத் guarantee scheme for rural for Ajivika mission Gramin அப்படிங்கிற திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா வருடம் வந்து 125 நாட்கள் அந்த ரூரல்ல இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு வந்து வேலை கிடைக்கும். ஆனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ அக்ரிகல்ச்சர் தான் அங்கே ரூரல்ல வந்து மெயின் ஆக்குபேஷனாக இருக்கும். ஸோ அந்த ஹார்வெஸ்டிங் டைம் அதே மாதிரி சோயிங் டைம்ல வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த விபிஜி ராம்ஜி திட்டத்தின் அடிப்படையில் வந்து வேலைகளை வந்து கொடுக்கக்கூடாது. ஏன்னா அப்போ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆட்கள் வந்து இருக்காது அப்படிங்கிறது நிறைய புதுசாக நிறைய விதிகளை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் என்ன பண்ணும் அப்படின்னா தொழிலாளர்களை வந்து பாதிக்கும். ஸோ அதற்காக தான் இந்த தொழிலாளர் சங்க கூட்டமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களை வந்து ப்ரெஷர் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கவர்மெண்ட்டுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய சங்கங்கள். ஸோ அவங்க வந்து வேலை நிறுத்தத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொத்தடிமை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக தமிழகம் உருவாக்கப்படும். ஸோ February 9 பார்த்தீங்க அப்படின்னா பாண்டட் லேபர் அபாலிஷன் ஆக்ட் 1976 February 9 இந்த பாண்டட் லேபர் அபாலிஷன் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்போலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த February 9 வந்து இந்த கொத்தடிமை ஒழிப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது. ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த விழிப்புணர்வு கூட்டமாக நடைபெற்றிருக்கு. நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா Part 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் நமக்கு 6 விதமான
அடிப்படை உரிமைகளை வந்து தருது. இதுல பாத்தீங்க அப்படின்னா ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸோ மக்களை வந்து அழிவிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா 23 and 24. ஸோ இதில் ஆர்டிகல் 24 பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக்கிங் அண்ட் ஃபோர்ஸ்டு லேபர். ஸோ இந்த அடிப்படை உரிமை தான் ஆள் கடத்தல் மற்றும் அதே மாதிரி கொத்தடிமைகளை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒழிக்கக்கூடிய அந்த அடிப்படை உரிமை. ஸோ இதன்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாண்டட் லேபர், அதாவது குறைந்த ஊதியத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தொழிலாளர்களை பணியமர்த்துவாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு பணபலன் தராமலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு அடிமைத்தனத்துல வந்து அவங்கள வந்து வேலை வாங்கக்கூடியதா என்னன்னா அந்த பாண்டட் லேபர் அப்படிங்கிறது. ஸோ அதை ஒழிப்பதற்காக தான் நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பாண்டட் லேபர் அபாலிஷன் ஆக்ட் 1976 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனி வந்து ஒரு பாண்டட் லேபரை வந்து வேலைக்கு அமர்த்துறாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன வேஜஸ் கொடுக்கணும், அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இந்த கொத்தடிமை ஒழிப்பதற்காக சட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. February 9 தான் கொண்டு வந்திருப்பாங்க. அதற்கான விழிப்புணர்வு கூட்டம் தான் நடந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தொழிலாளர் இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு வந்து உருவாக்கப்படும் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க நம்மளுடைய முதலமைச்சர் வந்து இதை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மக்களவை தலைவரை நீக்க தீர்மானம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் லோக்சபா ஸ்பீக்கரில் வந்து கவர் ஆகும். ஸோ மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேச ராகுல் காந்திக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதே மாதிரி முன்னாள் இராணுவ தலைமை தளபதி நரவணே எழுதிய நூல் தொடர்பாக பேசவும் அனுமதி வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இதற்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த லோக்சபா ஸ்பீக்கர் ஓம் பிர்லாவை கேட்கறதுக்கான அந்த தீர்மானத்தை எதிர்கட்சிகள் கொண்டு வர முடிவு செய்துள்ளன. ஸோ இதற்கான ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷன்ல 94 ஆர்டிக்கிளில் அந்த சப்கிளாஸ் சியில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ லோக்சபாவினுடைய பார்லிமெண்ட்ல வந்து நமக்கு 2 வகையான சபா இருக்கும். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா லோக்சபா, இன்னொன்று வந்து ராஜ்யசபா. இதில் லோக்சபாவினுடைய ஹெட் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர். ஸோ அவர் தான் ஓம் பிர்லா. ஸோ இவருடைய அந்த முக்கியமான பொறுப்பை பார்த்தீங்க அப்படின்னா லோக்சபாயில் டெக்கோரம் மெயின்டைன் பண்ணுறது, அதாவது ஒழுங்கை மெயின்டைன் பண்ணுறது. குவாரம் இல்லைன்னா குறிப்பிட்ட அளவு மெம்பர்ஸ் இப்போ 10% என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்திருக்கணும். அதில் இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மீட்டிங்கை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறது. அதே மாதிரி பாராளுமன்றத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எம்பிஸுக்கு வந்து நிறைய ப்ரிவிலேஜஸ் கிடைக்கும். ஸோ அதை எல்லாமே கிடைக்க வழி பண்ணுறது. கான்ஸ்டியூஷன் ரிலேட்டடாக நிறைய ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், எப்படி ஒரு அவையை வந்து நடத்த வேண்டும், அதை எல்லாமே கண்காணிக்கக்கூடியவர் தான் யாருன்னா அதில் முடிவும் எடுக்கக்கூடியவர் யார் தான் இந்த லோக்சபாவினுடைய ஸ்பீக்கர். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தியை வந்து பேச அனுமதிக்கவில்லை. இதனால என்ன பண்ண போறாங்கன்னா இந்த எதிர்கட்சிகள் வந்து ஆர்டிகல் 94C அடிப்படையில் பதவி நீக்க தீர்மானம் வந்து கொண்டு வர போறாங்க. ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தீர்மானம் கொண்டு வந்து ஒரு 14 day நோட்டீஸ் வந்து அவருக்கு கொடுக்கணும் லோக்சபா ஸ்பீக்கருக்கு. ஸோ இந்த தீர்மானத்தின் போது பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ப்ரெசைடிங் ஆஃபீஸராக லோக்சபாவில் இருக்க முடியாது. பேசலாம், பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஆனால் ப்ரெசைடிங் ஆஃபீஸராக வந்து இருக்க முடியாது. 14 days நோட்டீஸுக்கு அப்புறம் எஃபெக்டிவ் மெஜாரிட்டியில் லோக்சபாவில் எஃபெக்டிவ் மெஜாரிட்டியில் வந்து ஓட்டெடுப்பு வந்து நடத்துவாங்க. ஸோ எஃபெக்டிவ் மெஜாரிட்டின்னு சொல்லும்போது இப்போ 543 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா இதில் ஒரு 3 மெம்பர்ஸ் வந்து இப்போ வேக்கண்டாக இருக்காங்க இல்லை, அப்போ டோட்டலாக 540 மெம்பர்ஸ் இருக்காங்க. இதில் 50% மேலே இந்த ரெசல்யூஷனுக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்தாலே என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த ரெசல்யூஷன் வந்து பாஸ் ஆயிரும். ஸோ அந்த தீர்மானத்தை வந்து தாக்கல் செய்ய வாய்ப்புள்ளதாக இந்த அறிக்கையில் வந்து சொல்லியிருக்காங்க.